வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரக செயலிழப்பின் ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை விளக்கமாக பார்க்க போறோம். இந்த அறிகுறிகள் மூலமாக நம்ம இந்த சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டா உடனே நம்ம சிகிச்சைகளை மேற்கொண்டு நலமாக வாழலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான பிரச்சனை ஆகிடுச்சு. வயதானவர்களை குறிவைத்த இந்த நோய் இளைஞர்களையுமே பாதிக்க தொடங்கிடுச்சு. இப்படி சிறுநீரக பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கு அதனுடைய அறிகுறிகள் இல்லாத பாதிப்பு தான் காரணம். பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே அதனுடைய அறிகுறிகள் தெரியாது. அது தீவிர நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். எனவே இது நாள்பட்ட சிகிச்சைகள் எடுக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உங்களை உருவெடுக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் சில அறிகுறிகளை வச்சு நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா ஒரு ஆரம்ப கட்ட நிலையிலேயே முன்னெச்சரிக்கையாக மருத்துவர் அணுகி நம்ம அந்த சிறுநீரக செயலிழப்பிலிருந்து விடுபட்டுக் கொள்ளலாம், நலமோடு வாழலாம். அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை உங்களுக்கு தென்படுதா பாருங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் தொய்வு ஏற்படும் பொழுது பார்த்தீங்கன்னா உடலினுடைய நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள் கழிவுகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது சுத்திகரிக்கப்படாமல் என்ன ஆகிடும் அப்படின்னா ரத்தத்தில் போயிட்டு கலந்துரும். இதனால ரத்தத்தில் கிருமிகள் உங்களுக்கு கலக்கும் போது, அசுத்தங்கள் கழிவுகள்லாம் கலக்கும் போது அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நீங்க எப்போதுமே அதீத சோர்வாகவும் உடல் பலவீனமாகவும் உடல் வலியாகவும் குமட்டல், வாந்தி, மயக்கம், சோர்வாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கவனமின்மையாகவும் நீங்கள் இருப்பீங்க. எந்த விஷயத்திலுமே அந்த கவனம் செலுத்த முடியாமல் போகக்கூடிய நிலை கூட உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி அதீத சோர்வு மற்றும் கவனம் இருந்துச்சுன்னா அது தனிப்பட்ட முறையில் அனிமியாவுக்கான ப்ராப்ளத்தால் இருக்கு, அல்லது சிறுநீரகம் செயலிழந்து போனதால நச்சுக்கெல்லாம் நம்மளுடைய ரத்தத்தில் கலந்து நம்ம சோர்வாகவும் கவனமின்மையும் இருக்குமா அப்படின்றத மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. நாமளாகவே ஒரு முடிவுக்கு போகக்கூடாது. ஸோ உங்களுக்கு சோர்வு, ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லாம் இருக்கு அப்படின்னா உடனே நீங்கள் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து பாருங்க. தூங்குவதில் சிரமம் ஏற்படுதல் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் ரத்தத்தில் தேக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது தூக்கத்தை உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பாதிக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு கூட இது வழிவகுக்கும். அப்படி சிறுநீரக நோய் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையும் இருக்கும். இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கூடக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை இருக்கும். இப்போ நீங்க நிறைய பேர் அந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொதுவான அறிகுறியாக என்ன இருக்கும்னா தூங்குறதுக்கு சிரமமா தான் இருக்கு, தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கன்ஃபார்ம் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்க. சிறுநீரகத்தின் நச்சுக்கள் உங்களுக்கு சரியா வெளியேற்ற போகாம அது ரத்தத்தில் கலந்துறதாலையுமே உங்களுக்கு தூக்கத்தில் சிரமம் தூங்குவதில் சிரமம் ஏற்படலாம். நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வறண்ட மற்றும் அரிக்கும் சருமம் உங்களுக்கு தென்படுதா பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா குறிப்பா உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவது தான் ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகத்துடைய வேலை. இந்த வேலை சரியாக நடந்தால் இரத்த சிகப்பணுக்கள் புதிதாக உருவாகும், எலும்பு ஆரோக்கியம் மேம்படும், அதோடு உடலினுடைய மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் சீராக இருக்கும். இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது அதன் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அரிக்கக்கூடிய வறண்ட சரும தோல் அழற்சி நிறைய உங்களுக்கு ஏற்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அரிப்பு மற்றும் சரும எரிச்சல் ஏற்படும். உங்களுக்கு அந்த நிறைய தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா எலும்பு பாதிப்பு இருக்கும். அதோட சிறுநீரக பாதிப்பு நீண்ட நாட்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்களையும் சமன் செய்ய முடியாம போறதால உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்தாலும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த சிறுநீரகம் செயலிழந்து போயிருந்தாலும் இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும். எதுக்குமே நீங்க தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு இருக்கா பாருங்க. இப்படி இருந்ததுனாலும் உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கு அப்படின்றது அர்த்தம். நீங்க அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இரவு நேரங்களில் அதிகமாக நீங்க சிறுநீர் கழிக்கிறதுக்கு உங்களுக்கு தோன்றிக்கிட்டே இருக்கு. கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான் அது குறிக்கும். அதாவது சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல் தடைபடும் பொழுது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்ற உணர்வு தோன்றும். சில நேரங்களில் சிறுநீரகத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்று ஏற்பட்டிருந்தால் கூட இந்த மாதிரி அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு உணர்வு, ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க உடனே தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், ஆரம்ப கட்ட ஒரு அபாயகரமான நிலையை குறிக்குது. ஆரோக்கியமான சிறுநீரகம் அப்படின்றது
ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நமக்கு வெளியேற்றி சிறுநீர் வழியாக அதை வெளியேற்றணும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலை. ஆனால் சிறுநீரகத்தினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து தடைப்படும் பொழுது, அந்த வடிகட்டக்கூடிய திறன் வந்து தடைப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ரத்த செல்களோடு சேர்த்து அந்த ரத்தத்தையுமே நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கசிய வச்சிடும். கழிவுகளோடு சேர்த்து ரத்த செல்கள் அதனுடைய ரத்தத்தையும் நமக்கு வந்து சிறுநீர் வழியாக அது வெளியேற்றுது அப்படின்னா, அப்பெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சிறுநீர் வழியாக நமக்கு அந்த ரத்தம் செல்களும் கசிய ஆரம்பிக்குது அப்படின்னா, இது ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். சிறுநீரக புற்றுநோய், சிறுநீரக கல் அல்லது சிறுநீரக தொற்று பாதிப்பு இருந்தால் கூட சிறுநீரில் உங்களுக்கு ரத்தம் வரும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். இது ஒரு அபாயகரமான நிலை அப்படின்றதால தாமதிக்காமல் உடனே வந்து மருத்துவ சிகிச்சைகளையோ ஆலோசனைகளையோ பெற்றுக்கொள்வது நல்லது. நுரையுடன் சிறுநீர் வெளியேறுதல் சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியை வந்து உங்களுக்கு வந்து குறிப்பிடுது. நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து வருது அப்படின்னா அதில் புரோட்டீன் கலந்துருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்ச தோட்டத்தில் இருக்கும். காரணம் சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீன் நுரையானது முட்டையிலுமே காணப்பட்டதில் தான் அந்த மாதிரி நுரைத்து சிறுநீர் வெளியேற்றக்கூடிய அந்த அபாயம் இருக்குது. அப்போ அதிகப்படியாக நுரைத்து சிறுநீர் வெளியேற்றக்கூடிய அபாயம் இருந்ததுன்னா தீவிர மருத்துவ பரிசோதனையும் உங்களுக்கு வந்து சிகிச்சையும் வேண்டும். கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றம் தென்படுதா பாருங்க. பஃபிங்கான ஒரு ஐஸ் வந்து தென்படும். வறண்ட கண் அலர்ச்சி, அந்த கண் வீங்கிய தோற்றம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கின்றது அர்த்தம். இப்போ நுரை பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அப்படி நுரைத்து சிறுநீர் உங்களுக்கு வெளியேறுது அப்படின்னா அதிகப்படியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் அது வெளியேற்றுதுன்ற அர்த்தம். அதிகப்படியான புரோட்டீன் உங்களுடைய உடல் வந்து வெளியேறும் போது அது உங்களுக்கு எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா உங்களுடைய கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் போல தெரிய ஆரம்பிக்கும். இது தெரிஞ்சது அப்படின்னாலே நீங்கள் ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கீங்கிறது அர்த்தம். உடனே தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கணுக்கால்களில் வீக்கம் உங்களுக்கு தென்படுதா பாருங்க. இந்த மாதிரி தென்படுதுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அந்த ஆரம்பகட்ட அறிகுறி தான் உங்களுக்கு வந்து குறிப்பிடும். சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டிருந்தா சோடியம் அதிக அளவில் தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வந்து வீங்க ஆரம்பிக்கும். குறிப்பாக கணுக்கால்களில் வீக்கம் தென்படும். இந்த மாதிரி இருக்கா பாருங்க. ஆனால் இன்னும் உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, நாள்பட்ட கால் நரம்பு பிரச்சனை என இதில் எது இருந்தாலுமே அந்த கணுக்கால்கள் கால்கள் பாதங்கள்லாம் வீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு கணுக்கால் வீக்கம் ஏற்பட்டிருந்து நீங்க செக் பண்ணும்போது தான் அது தெரியும். கல்லீரல், இதயம், நரம்பு சார்ந்த பிரச்சனைகளால தான் உங்களுக்கு கணுக்கால்களையும் கால்களையும் வீக்கம் ஏற்பட்டிருக்கா, அல்லது சிறுநீரகம் செயலிழந்து போனதால தான் உங்களுக்கு கணுக்கால்களில் வீக்கம் ஏற்பட்டிருக்கா, கால்கள் பாதங்களில் வீக்கம் ஏற்பட்டிருக்கான்றது தெரியும். எதுக்குமே நீங்க தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்களாகவே ஒரு அசம்ஷனுக்கு வந்து போகக்கூடாது. கடுமையான தசைப்பிடிப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா பாருங்க. அந்த மாதிரி ஏற்பட்டிருந்ததுன்னா அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியை தான் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுது. இப்போ உங்களுக்கு வந்து சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து குறையும் போது எலக்ட்ரோலைட்ஸ் உடைய சமநிலை வந்து இழந்து போயிடும். இதனால கால்சியம் குறையும், பாஸ்பரஸ் கட்டுப்பாடெல்லாம் குறையும். இதன் காரணமாக தசைப்பிடிப்பு உங்களுக்கு அடிக்கடி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த முதுகு வலிகள், முதுகு சம்பந்தமான தசை வலியும் ஏற்படும். கால் கை கால்களில் உடல் வலிகளில் எங்கெங்கெல்லாம் தசைகள் வந்து அதிகப்படியான வேலைகளை செய்யுதோ அங்கெங்கெல்லாம் தசை பிடிப்பு ஏற்பட்டு உடல்களில் கடுமையாக வலி இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். இது மாதிரி அறிகுறிகள் தென்படும் போது நீங்கள் உடனே பயப்படக்கூடாது. இவை எல்லாமே உங்களுக்கு வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறியாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனால் அரிதிலும் அரிதாக இந்த அறிகுறிகள் சிறுநீரக செயலிழப்பினுடைய வந்து சுட்டி காட்டுது. அதனால் இப்படி இருக்கும்போது உதாசீனப்படுத்தாமல் உடனே தீவிர மருத்துவ பரிசோதனை வந்து நீங்கள் செய்து கொண்டு சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உடனே மருத்துவ சிகிச்சை பெற்று நலமோடு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.